in Chennai. The rains keep on pouring back and forth. உங்களுக்கே தெரியும் இந்த சென்னை பகுதியில் வந்து இப்போ ஃபுல்லாக எவ்வளோ கனமழை இருக்கு. அப்போ மழை வந்து நிற்காம பெஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு மழை என்ன சொல்றது, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கனமழை நம்ம பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. We as Christians talk about 1000-year rule. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். 1000 வருஷம் ஆட்சி குறித்து நம்ம பேசுவோம். But this is a time of 1000 mm per month rain in Chennai. இது வரைக்கும் காணாத ஒரு 1000 அடி கனம் மழை பெஞ்சிருக்கு இந்த காலங்கள்ல. Recent times 3 months over 1000 mm of rain in Chennai. இந்த 3 மாசத்துல மட்டும் 1000 அடி கனம் மழை வந்து அதுவும் சென்னை பகுதியில குறிப்பா இந்த மாதிரி மழை இது பதிவாயிருக்கு. In October 2005 Chennai had 1078 mm rain in 1 month. 1078 mm rain. இந்த அக்டோபர் மாசத்துல மட்டும் 1078 மில்லிமீட்டர் வந்து பதிவாயிருக்கு. In November 2015 during the flood the rains measured 1049 mm. நவம்பர் மாசத்துல வந்து அதுவே 1049 மீட்டரா வந்து பதிவு பண்ணிருக்காங்க. And till November 27, just 2 days ago, the measurement for this month is 1088 mm. அதே இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்து இது 1088 மில்லிமீட்டரா வந்து பதிவிட்டிருக்காங்க. So in 200 years Chennai has never seen so much rain in 1 month. இந்த 200 வருஷமா இல்லாத அளவுக்கு, அந்த வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு மழை வந்து இப்ப பதிவாயிருக்கு இந்த சமீபத்திய காலங்கள்ல. We can give Chennai a nickname that is Cry Baby Chennai. இத வந்து நம்ம என்ன சொல்றது? அழுகிற சென்னை. it was like அழுகிற குழந்தை சென்னை. இப்போ நம்ம கதறிட்டு இருக்கோம், சென்னையே வந்து கதறிட்டு இருக்கு இந்த மழையினால. So that is a name we can give for Chennai. அந்த பேர் நம்ம சென்னைக்கு கொடுக்கலாம். You know, there was a daughter-in-law who gave a name to her mother-in-law. ஒரு மருமகள் வந்து மாமியார் கிட்ட வந்து ஒரு பேர் சொல்றாங்க. பேர் சூட்றாங்க. And the name was அதிக பிரசங்கி. அந்த பேர் வந்து அதிக பிரசங்கி. ஏன்னா mother-in-law always gives advice to her. அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்களோட மருமகளுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க. About how to raise children especially. அதுவும் வந்து எப்படி குழந்தைகளை வளர்க்கணும் அப்படினு சொல்லிட்டே இருப்பாங்க. Non stop without a break. அத வந்து விடாம பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டே. So one day my daughter-in-law got very angry. அப்ப அந்த மருமகள் ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துருச்சு. And told her mother-in-law, அவங்க சொல்றாங்க அவங்க மாமியார் கிட்ட, I don't need you to teach me about how to raise children. நீங்க வந்து எனக்கு வந்து அறிவுரை சொல்லாதீங்க எப்படி என் பிள்ளைகளை வளர்க்கணும். In fact, I'm living with one of the children you raised. Actually வந்து நீங்க பெத்த ஒரு பிள்ளையோடே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க எனக்கு அப்படி சொல்லுங்க. And he needs a lot of improvement. அவருக்கே நிறைய சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்களே ஒழுங்கா வளர்க்கல அப்படினு சொல்றாங்க. So stop your அதிக பிரசங்கம். அதனால இனிமேல் நீங்க எனக்கு வந்து பிரசங்கம் பண்ணாதீங்க, அறிவுரை சொல்லாதீங்க. So mother-in-law giving a title to Mamiyar called அதிக பிரசங்கி. Actually வந்து இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அதிக பிரசங்கின்ற பேர் கொடுத்துட்டாங்க. We are talking about titles now. 2 titles I finished, now the third title. In a school classroom there were a lot of naughty children. புனை பேர்ல வச்சு சொல்லிட்டு இருக்கோம் யாருக்கு என்னென்ன பேர் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் பார்த்துவோம். இப்போ பள்ளி பிள்ளைகள் பள்ளி மாணவர்களுக்குள்ள என்ன மாதிரி பேர் சொல்வாங்க அப்படின்னு பார்ப்போம். So they had a max teacher and he was completely bald. ஒரு கணக்கு ஆசிரியர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது தைரியமான ஒரு ஆசிரியர். சொட்ட தலையா இருந்தார். அவருக்கு பேர் சொட்ட தலை. He is completely bald. அவருக்கு வந்து மண்டையில முடியே இல்ல. So students had a nickname for him. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. They called him Onida. Because those days Onida TV had a advertisement man with completely bald. So they had a nickname for him, Onida TV. அந்த முன்னாடி Onida TVக்கு வர அந்த விளம்பரத்துல வரவர் வந்து அப்படியே முடி இல்லாம இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேரை அவருக்கு வச்சிருந்தாங்க. Forget about the nickname we can give for Chennai. So இப்போ நீங்க நம்ம சென்னைக்கு சொன்ன மாதிரி அழுகிற சென்னைன்னு சொன்னோம். அத மறந்துடுங்க. Forget about the nickname given to the mother-in-law. ஈவன் அந்த மாமியார் அந்த மருமகள் வந்து மாமியார் சொன்னால அதிக பிரசங்கி அந்த பேரை கூட மறந்துடுங்க. Forget about the nickname given for Max teacher. ஈவன் அந்த கணக்கு ஆசிரியருக்கு கொடுத்த பட்ட பேர் கூட மறந்துடுங்க. Let's come to the Bible book of Acts to understand the nicknames the believers gave themselves. இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க பேர்களை நம்ம பார்க்க போறோம். Or ஆண்டவர் விசுவாசிகளே அவங்களை எப்படி கூப்பிட்டாங்க?
guided by the Holy Spirit, the believers call themselves by some names. பரிசுத்த ஆவியினால நமக்கு என்ன மாதிரி விசுவாசிகள் கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம இப்ப பார்க்க The போறோம். first name is believer itself. நம்ம முதல்ல நமக்கு கொடுக்கிற பேரே வந்து விசுவாசி. Turn with me to Acts chapter 10 and verse 45. அப்போஸ்தலர் 10:45 எடுத்து வாசிங்க. This is a Bible study and you need to turn to the verses to learn from God's word. Acts chapter 10 and verse 45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் பேதுருவோடு அங்கே கொர்நேலியு வீட்டுக்கு வந்தாங்க. விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள். The name Bible gives for us believers is believers. அது एक्चुअली வேதத்தின்படி நமக்கு கொடுத்திருக்கிற பேர் என்னன்னா விசுவாசிகள். Turn with me to Acts chapter 16 and verse 1 in the Bible. அப்போஸ்தலர் 16:1 வாசிங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். Okay. அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். Ah. அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். Timothy's mother was a Bible says she was a believer. தீமோத்தேயின் தாயார் வந்து ஒரு விசுவாசி. தீமோத்தேயு தாய் வந்து என்ன சொல்றாங்க? அந்த பைபிள்ல வந்து அறிமுகப்படுத்தும்போது விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ அப்படினு சொல்றாங்க. So நமக்கு எல்லாம் ஒரு பட்ட பேர் இருக்கு. We all have a nickname and that nickname is we are believers. நமக்கு எல்லாமே கர்த்தருடைய நாமத்துல நமக்கு கொடுத்திருக்கிற பட்ட பேர் என்னன்னா நம்மள விசுவாசிகள். ஆண்டவருடைய Hallelujah. விசுவாசிகள். We are believers. நம்ம விசுவாசிகள். What do we believe in? என்ன நம்புறது அப்படினா அந்த விசுவாசிகள்னா என்ன? What do we believe in? Turn with me to Romans chapter 10 and verse 9. நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? ரோமர் 10:9 வாசிங்க. Romans chapter 10 and verse 9 in the Bible. ரோமர் 10:9 நம்ம வாசிக்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கணும். எங்கிருந்து விசுவாசிக்கணும்? இதயத்தில். So பல பேர் what many people do is they believe in the head and not in the heart. நிறைய பேர் எப்படி விசுவாசிப்பாங்கன்னா அவங்களுடைய மனசுல தான் விசுவாசிப்பாங்க. அவங்களுடைய மூளையில தான் விசுவாசிப்பாங்களே தவிர மனசுல இருந்து விசுவாசிக்க மாட்டாங்க. Today if you believe that Jesus came to this world for just for you. இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வந்ததே வந்து உங்களுக்காக. அப்படி இருதயத்துல விசுவாசிச்சீங்க. He lived in a sinless life on this earth for your sake. அவர் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்காக தான் வாழ்ந்தாருன்னு நீங்க விசுவாசிச்சீங்க. And he died on the cross for your sake. அவர் சிலுவையில நமக்காக தான் மரிச்சாருன்னு நீங்க விசுவாசிச்சீங்க. And he rose again from the dead for your sake. நமக்காக தான் உயிர் தெழுந்தாருன்னு நீங்க விசுவாசிச்சீங்க. And the blood he shed, with that blood you can have your sins forgiven. And if you believe that from your heart, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால தான் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம விசுவாசிச்சோம்னா your life will change. நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். You know there's a beautiful waterfalls between the USA and Canada. ஆக்சுவலா வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி. It's called the Niagara Falls. அது பேர் வந்து நயாகரா நீர்வீழ்ச்சி. Very dangerous falls because the water below, if you fall down you'll die. அது வந்து ரொம்ப ஆபத்தானது கூட. அது கிட்ட நீங்க நெருங்கிட்டு போனீங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு மரணத்துக்கு நேரா போக நேரிடும். So one side they put one pillar, other side they put another pillar, and they put a rope around that between the two pillars, and the waters are below. ரெண்டு பக்கமும் தூண்களை எழுப்பி அதை வந்து கயிறுனால கட்டி அந்த பக்கம் யாரும் போகாதபடிக்கு அதுக்கு வந்து அப்படி ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. So this rope is like a small bridge over the river. அது வந்து ஒரு over the falls. ஆமா அது அந்த பக்கம் போகாம அது எப்படி சொல்றது? Just one rope and not a bridge but one rope across the river. அது ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நடுநிலை மாதிரி இருக்கும். So one stunt man, he used to walk on that rope from one end to another and people will watch and cheer him. And this is ஒரு என்ன சொல்றது? ஒரு வித்தைக்காரன். அவன் என்ன பண்ணானா அந்த முனையில இருந்து இந்த முனைக்கு வந்து போறதுக்காக அந்த கயிறு வழியா போகிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணிட்டு. So crowd from the USA is watching, crowd from Canada is watching, they're all cheering him. எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வந்து அமெரிக்கர்களும் சரி கனடா நாட்டுக்காரங்களும் சரி அவர் அப்படியே ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது, அவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. So the next time what he did, he took a wheelbarrow. He took a wheel
அவர் சக்கரம். சக்கரத்தை எடுத்துட்டாங்க. And that wheelbarrow had a seat in the front. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்கார்ற மாதிரியான ஒரு இருக்கை இருக்கு. ஆமா. And he walked and rolled the wheelbarrow to one end and brought it back to the same place. அவர் என்ன பண்ணாருன்னா அதை வச்சு அவர் இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் அப்படியே எந்த வழியா போனாரோ அது திரும்பி வந்துட்டாங்க. And the crowd was cheering. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாம் கை தட்டிட்டாங்க. And then he spoke to the crowd. அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறாங்க. How many of you think I can put a man in that wheelbarrow because there's one seat in that wheel? How many of you can think that I put a man in that wheelbarrow and roll him across and bring him back? அவர் என்ன பண்ணாரு, முதல்ல அந்த நாற்காலியை அமுச்சு விட்டுட்டு திரும்ப கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் கேக்குறாரு, எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க அதுல ஒரு ஆளை அனுப்பி போயிட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஆளை உட்கார வச்சு நான் அதை ஓட்டிட்டு திரும்ப வரணும் எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that? இல்ல ஒரு ஆளை உட்கார வச்சு திரும்ப கொண்டு வர முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The crowd said yes, we believe. எல்லாரும் சொல்றாங்க நான் விசுவாசிக்கிறோம், பண்ண முடியும். And he looked at one man who was shouting the loudest, I believe. ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் சத்தமா சொல்றாரு நான் நம்புறேன் அப்படின்னு. He said, would you be the first person to come? அப்ப அவர் சொல்றாரு நீங்க கொஞ்சம் என்கிட்ட வரீங்களா அப்படின்னு. Will you sit in that wheelbarrow and I will roll you across Niagara Falls and bring you back? அப்ப அவர் கேக்குறாரு நீங்க ஒண்ணு பண்றீங்களா அதுல வந்து நீங்க உட்காருங்களா நான் உங்களை வந்து இழுத்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. That man turned back and ran away. அவர் திரும்பி பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. He thought he believed, அவர் நினைச்சாரு வந்து அவங்க விசுவாசிச்சாரு. but he really didn't believe. ஆனா உண்மையிலே அவர் விசுவாசிக்கல. His belief was only in the head. அவருடைய விசுவாசம் வந்து அவருடைய தலையில தான். It was not in his heart. அவருடைய இதயத்துல இல்ல. So I am telling you, you need to believe that Jesus died for you, and that belief should come from the heart. நாம வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நமக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம இருதயத்திலிருந்து விசுவாசிக்கணுமே தவிர நம்ம மனசுல இருந்து விசுவாசிக்க கூடாது. From the heart, when we believe, our lives will change. நம்ம இருதயத்திலிருந்து விசுவாசிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை மாறும், மறுரூபமாகும். There should be times in our life when we just cry in Jesus' presence and say, Jesus, I am a sinner, but you died for me. You took the body blows from me. You shed your blood for me. நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம அவர்கிட்ட நம்ம அழுதுறோம் ஆண்டவரே நீங்க எனக்காக மரித்தீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய விருதுக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்க, நீங்க மரிச்சீங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் அழுதுறோம். அது வந்து நம்மளுடைய இருதயத்துல இருந்து வரணும். And when that comes from within, our lives will change. அது நம்மளுடைய இருதயத்துல இருந்து வரும்போது அது உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். So we are called believers. அதனால தான் நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறோம். The second nickname the believers gave themselves is brothers and sisters. விசுவாசிகளுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்கறாங்கன்னா சகோதர சகோதரிகள் அப்படிங்கற மாதிரி. Look at Acts chapter 11 and verse 1. அப்போஸ்தலர் 11:1 வாசிங்க. தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று Okay. தேவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். So another name the New Testament gives for us believers is brothers, sisters included. Brothers and sisters. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்திருக்காங்க விசுவாசிகளுக்குன்னா சகோதர சகோதரிகள் அப்படிங்கற ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. And that is also repeated in Acts chapter 14 and verse 2. அதே வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில 14ல இரண்டாவதுலயும் மறுபடியும் அதே. No need to read that. Acts chapter 15 verse 1. அத படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 15:1 படிங்க. சிலர் ம். ஆ. ம். ஆ. 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 So some false teaching is coming to brothers and sisters. The Bible says in Acts 15 and 16 and verse 15 and verse 1. அப்போஸ்தலர் 15:1 என்ன சொல்றாங்கன்னா கள்ள போதனைகள் வருது இந்த மாதிரி விசுவாசிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு கள்ள போதனைகள் வருது அப்படினு சொல்றாங்க. So that's the second title that we read for believers in Acts. நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிற மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க சகோதர சகோதரிகள்னு சொல்றாங்க. The Bible says in Revelation chapter 7 and verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9ல என்ன சொல்றாங்கன்னா Revelation chapter 7 and verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9ல The people from every nation, ஒவ்வொரு என்ன சொல்றது எல்லா தேசத்துல வருகிற மக்கள், people from every tribe, ஒவ்வொரு கோத்திரத்தாரும்,
people from every language, ஒவ்வொரு மொழியினத்தவருக்கும் they will be in heaven. அவங்க எல்லாமே பரலோகத்துல இருப்பாங்க. So, if that is going to be the situation in heaven, அப்போ எல்லாரும் இப்படி பரலோகத்துல இருக்கும்போது when we are still on the earth, நம்ம இப்போ பூமியில இருக்கும்போது when we are still in the local church, நம்ம வந்து நம்மளுடைய சபையில இருக்கும்போது we accept everybody. நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். We embrace everybody. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏற்றுக்கொள்ளணும். We love everybody, நம்ம ஒவ்வொரு மேலயும் அன்பா இருக்கணும். including this little boy on the stage. யோசுவோட கூட நம்ம அன்பா இருக்கணும். Everybody is welcome in God's kingdom. இயேசுவின் நாமத்துல நம்ம எல்லார்கிட்டயுமே அன்பு காட்டணும். There is a famous corporate company, cell phone company called Samsung, ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு சாம்சங் மொபைல் கம்பெனி இருக்கு. and they have a advertisement punchline. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வாக்கியம் இருக்கு. Advertisement line இருக்குது. அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மென்ட் அந்த பிரத்யேகமா யூஸ் பண்ற வாக்கியம். And the line is everybody is invited. Everybody is invited. எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. Everybody is invited in God's kingdom. எல்லாரும் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. And we are like one family. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். So in the Bible, if you carefully read from Romans all the way to Revelation, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அது சொல்லிருப்பாங்க. ரோமன்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ரோமர் புத்தகத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, so many times the Bible says, do this to one another, encourage one another, love one another, one another, so many times in the Bible. அது ஒவ்வொரு வாட்டி நீங்க வாசிக்கும்போது பல முறை எப்படி வரும்னா, நீங்க மத்தவங்க கிட்ட செய்யுங்க, நீங்க வந்து இப்படி இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு உபதேசமா இருக்கும். Why? ஏன் அப்படி சொல்றாங்க? Because the first command the Bible gives us, ஏன்னா முதல் ஆண்டவர் கொடுத்த கட்டளையே என்னன்னா, found in Matthew 22:37 to 40, மத்தேயு 22:23 ல இருந்து 40 வரைக்கும், 37 ல இருந்து 40, Matthew 22:37 to 40, மத்தேயு 22:37 ல இருந்து 40 வரைக்கும், love God. That's the first command. ஆண்டவரை நேசி. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆ. இயேசு அவரை நோக்கி, ம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதுதான் பிரதான கட்டளை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னதென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. So that is the first command. Love God and love your brother and sister. And that is why we are called brothers and sisters. That is our nickname. That is our Bible name. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கொடுக்கப்பட்ட முதலாவது பிரதான கட்டளை என்னன்னா, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும். அதே போல நம்ம என்ன தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுறோமோ அது போல நம்மளோட சகோதர சகோதரிகிட்டயோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அண்டை வீட்டார்கிட்டயும் நம்ம அன்பு கூறணும். So when you come to the church, look to encourage your fellow brother and sister. நம்ம சபைக்குள்ள வரும்போது கூட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்மளோட சகோதர சகோதரிகளை பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு அன்பு கூறணும். Smile at them. அவங்கள பார்த்து நம்ம விசாரிக்கணும், சிரிக்கணும். Not just on Sunday, but even during the week, look to encourage them. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது மாத்திரம் இல்ல, அது மத்த நாள்ல கூட நம்ம அவங்கள விசாரிக்கணும், அவங்களுக்கு அன்பு கூறணும். If they have changed their DP on WhatsApp, say very good picture. Say nice words. அவங்கள வாட்ஸ்அப்ல டிபி மாத்தும்போது கூட நீங்க பார்த்துட்டு கூட அதுக்கு கூட விசாரிக்கலாம் நீங்க. And if there is a birthday, you pray for them. Maybe if they are busy, you record a prayer and send it by WhatsApp audio. அவங்களோட பிறந்த நாட்ல வந்து நீங்க வாழ்த்து சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க, அவங்களால நேரே இல்ல சர்வே பண்ணிக்க முடியலனா கூட நீங்க அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த மெசேஜை வாய்ஸ் காலா அனுப்பலாம். A prayer of blessing, a prayer filled with God's promises. Pray it and send it to your friend, your believer, the fellow brother and sister in the local church. நீங்க வந்து அவங்களுக்காக ஜெபிச்சு வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். அவங்களுக்காக நீங்க நேரே செலவிடலாம். So the name New Testament gives for believers, first is believer, second is brother sister, thirdly புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதலாவது வந்து நம்மளோட விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்க பேர் என்னன்னா விசுவாசிகள், அடுத்து வந்து சகோதர சகோதரிகள். இப்போ அடுத்து மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? The third title that the New Testament gives for believers is சீஷர்கள் அப்படிங்கற பேர் கொடுத்திருக்காங்க நமக்கு. And at least 6 times in the book of Acts. அப்போஸ்தலர்ல ஒரு 6 தடவை அந்த பேர் வந்திருக்கு சீஷர்கள் அப்படிங்க. Which means this is a very important title that you and I are given, disciples. இது ரொம்ப முக்கிய
Let's read one reference. Acts chapter 6 and verse 1. அப்போஸ்தலர் 6:1 வாசிங்க. Acts chapter 6 will, yes. சீஷர்கள் பெருகின போது யார் பெருகினாங்க? சீஷர்கள் சீஷர்கள் பெருகினாங்க. Acts chapter 9 and verse 1. அப்போஸ்தலர் 9:1 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி சவுல் யார பயமுறுத்தினா? சீஷர்கள் கர்த்தருடைய. Acts chapter 11 and verse 26. அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். Okay. முதல் அந்தியோகியாவிலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் யார கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க? சீஷர்கள். சீஷர்களை தான் கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீ சீஷரா இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஸோ ஆனா நம்ம ஊர்ல வந்து பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க. அந்த ஆதி சபையில பேர் கிறிஸ்தவங்களுக்கு அந்த பட்டியலே கிடையாது. சீஷனா இருந்தா தான் நீ முதல்ல கிறிஸ்தவனா மாற முடியும். ஸோ not just there in Acts 13:52, if you read, note it down. Acts 13:52. அப்போஸ்தலர் 13:52 வாசிங்க. ஆனா இப்ப வாசிக்கோனா. Acts 18:27. அப்போஸ்தலர் 18:27 வாசிங்க. So the Bible calls New Testament believers as disciples. புதிய ஏற்பாடு விசுவாசிகளை வந்து நம்ம வேதம் என்ன சொல்றாங்க அப்படினா சீஷர்கள்னு சொல்றாங்க. Who is a disciple? யார் ஒரு சீஷனா இருக்க முடியும்? The best explanation comes when we come to the end of the Bible. நம்ம வந்து கடைசில வாசிக்கும் போது நமக்கு அதோட இது புரியுதா? Go to Revelation chapter 14 and verse 4. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:4 வாசிங்க. That chapter is talking about the qualifications of the 1,44,000 people. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசியோட தகுதி 1,44,000 பேரோட அந்த தகுதியை வந்து சொல்றாங்க. What is one தகுதி? 14:4 of Revelation. பின்பு நான் பார்த்தபோது வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தன் சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அரிவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அடுத்ததற்கு காலம். Revelation 14:4 வாசிக்கிறீங்கம்மா? 14:4. ஸ்ரீகளால் தங்களை கரைப்படாமல் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர், அதுதான் சீஷன். ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றணும். So that is discipleship. Wherever Jesus goes, you follow. நம்ம இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் நம்ம அவரையே பின்பற்றுறோம். அதுதான் உண்மையான சிஷ்யத்துவம். And where did Jesus go? இயேசு கிறிஸ்து எங்க போனாங்க? Turn with me to Hebrews chapter 13. எபிரேயர் 13 வாசிங்க. And verse 12. 12ஆம் வசனம் வாசிங்க. Hebrews chapter 13 and verse 12. Yes. அந்தபடியே சொந்த ரத்தத்தினாலே பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Jesus went outside the நகரவாசல். நகரவாசலுக்கு வெளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டு போனார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அடுத்த வசனம். அடுத்த வசனம் 13. ஆகையால் அவர் போனாரு, அதனால நமக்கு எதுவும் பொறுப்பு இல்லைன்னு. நம்மள என்ன பண்ணணும்? நிந்தையை சுமந்து. நிந்தை எதுக்கு வரும்? எப்படி நிந்தை வரும்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி நீ மத்தவங்களுக்கு சொன்னீனா, இயேசு கிறிஸ்து சொல்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்தினா persecution from your family, from your relatives, from your husband, from your wife, from your children, from your neighbors. There will be persecution, but even then you take all that and go outside the city bearing the shame. எப்பொழுது நமக்கு வந்து அவமானம் வரும், எப்ப நிந்தை வரும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது நமக்குள்ள அந்த நிந்தை வரும். ஆனாலும் அவருக்காக நம்ம வாழும்போது அந்த நிந்தை, அந்த வெட்கத்தை நம்ம ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு நம்ம அதை போய் வெளியே போய் சொல்லணும். எப்படி ஆண்டவர் நமக்காக பண்ணாரோ அதை நாமளும் செய்யணும். அவரை நம்ம பின்பற்றணும். You know, between the year 93 to 97, I studied in North India. I did a engineering course. 1993 ல இருந்து 97 நான் வந்து ஒரு வடதேசத்துல வந்து நான் படிச்சிட்டு இருந்தேன். So when I entered that college, it was a Christian college. அந்த கல்லூரிக்குள்ள நான் வந்து நுழையும் போது அது வந்து கிறிஸ்தவ கல்லூரி. My seniors
ragged me. They என்ன பரியாசம் பண்ணாங்க. என்னோட Ragged. சீனியர்ஸ்ல வந்து எனக்கு இன்னும் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. So one of the things they told me was to use foul language, filthy language against my mother and sister. அவங்க ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, என்ன வந்து பரியாசம் பண்ணும்போது. கெட்ட வார்த்தை நீ பேசுன்னு சொன்னாங்க. என்ன பேச சொன்னாங்க. So that I will get used to that. அப்ப நான் அவங்கள மாதிரி பேசுவேன் அப்படினு சொல்லிட்டு அவங்க But I said I don't speak bad language. நான் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். Because I love someone in my life and that person is Jesus. நான் வந்து இயேசுவை நேசிக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படி. And he will not like it, so I will not do it. நான் அவருக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படினு சொன்னதால. Then they said, oh, we will give you plan B. அப்ப அவங்க வேற திட்டு எனக்கு எதுவும் சொன்னாங்க. So till you tell bad language, நீ கெட்ட வார்த்தை பேசுற வரைக்கும் you will stand in imaginary chair. அப்ப நீ வந்து சும்மா உட்கார்ற மாதிரி இருக்கணும். ஆனா உட்கார கூடாது. What is imaginary chair? இமேஜினரி சேர்னா கற்பனை, அது சேர் இருக்காது, உட்கார்ற மாதிரி இருக்கும். You will be in this position but no chair will be there. ஆமா, நீ உட்கார்ற மாதிரி இருக்கும், ஆனா சேர் இருக்காது. So they said they saw my knees shaking. அப்ப திடீர்னு வந்து என்னோட முழங்கால்ல அப்படியே தள்ளாடுறது ஒரு மாதிரி in pain. அது வலிக்குது, வலியில வந்து எனக்கு அப்படியே They நிக்க said முடியல. say foul word against your mother and sister. கெட்ட வார்த்தை சொல்லிட்டு உங்க அப்பாவையும் உங்க தங்கச்சி கிட்ட நீ போய் அவ்வளவுதான். And they said I also have work, you also have work, you go. எனக்கும் வேற இருக்கும். Say the word and go. சொல்லிட்டு கிளம்பி போய்டு அவ்வளவுதான். I said I can't say sir. அவங்க நான் சொல்ல மாட்டேன். Then they said you stand. அப்ப நீ அப்படிதான் படிக்கணும். Then when I still did not say, அப்பவும் நான் கடைசி வரைக்கும் சொல்லவே they said get lost from this room. பேசாம போயிடு இந்த வேண்டிய. As long as you are in this college, never look at my face. இது வரைக்கும் இந்த காலேஜ்ல நீ முடிக்கிற வரைக்கும் நீ மூச்சிலே முழுகாதன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. But you know what? After the ragging period was over, அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரிசன பண்ணி they called me to the room அவங்க நம்மளுடைய ரூம்க்கு கூப்பிட்டாங்க. and they asked me to tell me more about this Jesus. அவங்க வந்து இயேசுவை பத்தி எனக்கு நிறைய சொன்னாங்க. You know, that is what following Jesus wherever he goes means as a disciple. அதுதான் வந்து நம்ம இயேசுவை பின்பற்றதுக்கான ஒரு So believer is called believer first in Acts, believer is called brother and sister in Acts, believer is called disciple in the book of Acts. விசுவாசிகளை முதல்ல நம்ம வந்து விசுவாசிகள் அப்படினு பார்க்கறோம் புதிய ஏற்பாட்டுல. அடுத்து சகோதர சகோதரிகள்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து கடைசியா மூன்றாவது சீஷர்கள் நம்ம சொல்றோம். The fourth title believers get in the book of Acts, name pataperi they get in the book of Acts, saints. Let's read Acts 9:13. நாலாவதாக நம்ம என்ன பண்றோம்னா விசுவாசிகளுக்கு என்ன பேர் கொடுக்கறாங்க அப்படினா saints ஞானிகள்னு கொடுக்கறாங்க. அது வந்து நம்ம அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று சொன்னார். Acts 9:13. எருசலேமில் உள்ள உங்கள் பரிசுத்தவான்களை. Okay, verse 32, same chapter, Acts 9:32. அப்போஸ்தலர் 9:32 வாசிங்க. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் லித்தாவுனிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். பேதுரு யார்கிட்ட போனான்? லிட்டால இருக்கிற பரிசுத்தவான்களிடம் போனான். 41ஆம் வசனம், ஒரே அதே அதிகாரம். ஓகே, ஒரு பெண் மரித்திருக்கிறா, மரித்து உயிரோடு எழுப்பி அவரை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? பரிசுத்தவான்களுக்கும் விதவைகளுக்கும் அவளை உயிரோடு படைக்கிறார்கள். அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? பரிசுத்தவான்கள். So அதனால என்ன நம்ம என்ன செய்யணும்னா, அதனால நம்ம what is the implication? The implication is we must live holy lives. அது பரிசுத்தவான்ன்ற பேர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுறாங்கன்னா நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். பாவத்தோட நம்ம கம்ஃபர்ட்டபிளா ஆயிர கூடாது. நம்ம வந்து பாவத்தோட வந்து நம்ம ஒத்து போயிட கூடாது. பாவம் வந்து நம்மளுடைய பில்லோ மாறி sin should not be a pillow we sleep on. அதாவது பாவம்ன்றது நம்ம வச்சு தலையில வச்சு நம்ம தூங்குற மாதிரி இருக்க கூடாது. நம்ம we should never get comfortable with sin in our life. பாவத்தோட ஒரு நாள் நம்ம வந்து ஒத்து போகவே கூடாது. we keep fighting sin as long as we are alive till the second coming of Jesus. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நம்ம பாவத்தோட எப்பவுமே போராடிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். And we don't fight alone, we fight with the power of the Holy Spirit. நம்ம வந்து பரிசுத்த ஆவியோட ஒவ்வொரு நாளும் போராடணும். நம்ம தனியா போராட கூடாது. பாவத்தோட நம்மளால மேற்கொள்ள முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியோட போராடணும். Romans chapter 8 and verse 13 says, ரோமர் 8:13 சொல்றாங்க,
Very important scripture, Romans 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் மாம்சன் வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆ. சாவீர்கள். சாவீர்கள். ஆவியினாலே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஜீவிப்பீர்கள், வாழ்வீர்கள். If you listen to whatever your body says, நீங்க வந்து உங்க மாம்சம் சொல்றதபடி நீங்க கேட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். no, your husband is irritating you and every nerve says you should give him one slap. உங்க கணவர் உங்களை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு உங்களோட மாம்சம் சொல்லும் பலாட்ட ஒரு அரையும் போல. Your husband is ignoring you. He has time for everybody but not you, and every finger says you send one flirty message to another man who is not your husband. இப்போ உங்க கணவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய பேருக்கு நேரம் ஒதுக்கிடலாம், உங்களுக்கு மட்டும் அவங்க நேரம் ஒதுக்காம இருப்பாங்க. அப்ப திடீர்னு உங்களுக்கு தோணும், உங்க மாம்சம் சொல்லும் நீங்க வேற யாருக்காக நீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பி வேற யாரோட நீங்க இசைந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். But the Bible says in Romans 8:13, if you obey the urges of the flesh, you will die, which means go to hell, because death in the Bible means second death. Second death means hell. அதாவது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ரோமர் 13ல சொல்ற 9:13ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க மாம்சத்துப்படி எது செய்தாலும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, பிழைக்க முடியாது, சாகதான் செய்வீங்க. அது உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகுமே. அதனால நீங்க வந்து உங்களால உயிரோட இருக்கவே முடியாது. So don't obey the urges of your body, but instead allow your body to be controlled by the Holy Spirit. எப்பவுமே உங்க மாம்சம் சொல்றதபடி நீங்க உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு இசைவா இருக்காதீங்க. பரிசுத்த ஆவி உங்களை மேற்கொள்ளும். அது பரிசுத்த ஆவியோட நடக்கைப்படி நீங்க நடங்க. If you by the Spirit put to death the misdeeds of the body, as Romans 8:13 says, you will live. That means you will enjoy life. Holy life is a jolly life. நீங்க பரிசுத்த ஆவிப்படி நடக்கும்போது உண்மையிலேயே சொல்றேன் உங்க மாம்சம் அழிந்து போகும். ஆனா உண்மையிலே அது உங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். அது வந்து உங்களுக்கு அதோட நீங்க வாழ பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கையா இருக்கும். The names New Testament gives for believers, first believers, அதாவது புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கிற முதலாவது பட்ட பேர் என்னன்னா விசுவாசிகள். second brothers and sisters, இரண்டாவது பேர் வந்து சகோதர சகோதரிகள், third disciples, மூன்றாவது சீஷர்கள் கொடுக்கிறாங்க, fourth saints, நாலாவது வந்து பரிசுத்தவான்கள், fifth faithful or faithful, not backsliding, faithful. பின்வாங்காதவர்கள், faithful உண்மை உள்ளவர்கள். Acts chapter 16 and verse 15. அப்போஸ்தலர் 16:15. We read about a woman called Lydia. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின் அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே கட்டாயம் வந்து தங்க வேண்டும். So புதுசா believer ஆயிருக்கா. She became a believer new. Her name was Lydia. அவங்க லிடியான்றவங்க புதுசா வந்து விசுவாசியா மாறி இருக்காங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. And she says, if you consider me a faithful believer, if you consider me faithful, you know the apostles, men of God, servants of God, you must come and stay in my house. நீங்க என்ன விசுவாசம் உள்ளவர்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன எண்ணினீங்கன்னா நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து தங்கி இருங்க அப்படி நான் வேண்டிக்கறாங்க, வருந்தி கேட்கறாங்க. Now where is Lydia from? Look at verse 14, Acts 16 and verse 14. லிடியா எங்க இருந்து வராங்க நம்ம அத பாப்போம். 16-14ல பாப்போம். Acts 16 and verse 14. வாசிங்க. அப்பொழுது தியேத்திராள் ஊராளான ஓகே லிடியாள் அவ எந்த ஊர்ல இருந்து வரா? அவ ஊர் பேர் வந்து தயாத்திரா. Where do we read about Thyatira in the Bible again? தியேத்திரான்ற பேரை நம்ம எங்க வாசிக்கிறோம் வேதத்துல? In the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். In Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். And in Thyatira there is a dangerous false Bible teacher, and we read about it from Revelation chapter 2 and verse 20. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20ல நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு ஆபத்தான ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல போதனையை நம்ம பார்க்கிறோம். And this teacher's name is Jezebel. எசபேல்ன்ற ஒரு கள்ள போதகத்தை நம்ம பார்க்கிறோம். And Jezebel teaches servants of God, followers of God to indulge. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம்
சுவிசேஷத்துல எசபேல்ன்றவர் வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு வந்து கள்ள ஒரு போதகத்தை இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, பாவத்திலே ஜீவிக்கலாம், இச்சையிலே ஜீவிக்கலாம். இச்சையில ஜீவிச்சாலும் பிரச்சனை இல்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆமா, ஆண்டவர் மன்னிக்கிறதுக்காக அவர் கள்ள போதகத்தை கொடுக்கிறாரு. அந்த மாதிரி ரீல் எல்லாம் விட்டதுனால Jesus gets very angry with Jezebel. இயேசு கிறிஸ்து வந்து அந்த இயேசுவின் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. In Revelation chapter 2, 20, 21 and 22, if you read, Jesus says, I will throw her in the sick bed. வெளிப்படுத்தின விசேஷம் 20, 21, 22 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க நான் வெளியே துரத்தி போடுவேன், அப்புறப்படுத்துவேன்னு சொல்றாரு. I will throw not only her in the sick bed, but all those who follow her dangerous teachings and doctrines. இந்த மாதிரி பொல்லாத கள்ள உபதேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. So what is the name given for believers? They must be faithful, because in this world you will be distracted by wrong teaching, and that will distract you into backsliding. But you say no to wrong teaching, you say no to backsliding, and you remain, you endure. புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நமக்கு கொடுத்த பேர் வந்து உண்மையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து இச்சிக்கலாம், நிறைய பேர் நம்மள வேற மாதிரி வழி நடத்தலாம், ஆனா அதுக்கு எல்லாமே நம்ம இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய இதுவா பின்பற்றினா மட்டும்தான் நம்மளால உண்மையான விசுவாசவர்களா இருக்க முடியும். He who endures till the end will be saved, Jesus said. நம்ம வந்து கடைசி அவருடைய வருகை மட்டும் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த தீர்க்கதரிசியோ இல்ல இந்த மாதிரி பின்மாற்றத்துக்கு போகாதபடிக்கு நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். So the names of believers found in the book of Acts, believer first, இந்த அப்போஸ்தலர்கள்ல சொல்லிருக்க நம்மளுடைய பெயர்கள்ல வந்து முதலாவது வந்து விசுவாசிகள், second brothers and sisters, இரண்டாவது வந்து சகோதர சகோதரிகள், third disciples, மூன்றாவது சீஷர்கள், fourth saints, நான்காவது பரிசுத்தவான்கள், fifth faithful, ஐந்தாவது உண்மையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், and finally கடைசியா followers of the way. அவரை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவோட வழியே என்ற இயேசுவை பின்பற்றுகிற வழி ஒருவரே ஆன இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். Acts chapter 22 and verse 4. அப்போஸ்தலர் 22:4 வாசிங்க. Acts 22 and verse 4. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி I persecuted this way to death. This way, in the English it says the way. Christians were followers of the way. Why the way? Jesus said in John 14:6, I am the way, the truth and the life. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் சொல்றாரு. அதே போல இவங்களும் இந்த மார்க்கத்தார என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த வழியே மரண பரியந்தம் போறாங்க. You read that again in Acts 24 and verse 14 as well. அப்போஸ்தலர் 24:4 ஒரு வாட்டி வாசிங்க, ஒரு முறை வாசிங்க. உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அடக்காதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். Acts 24:14. 24:4 வாசிப்பீங்களா? 14. இவர்கள் என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும். Okay, margam. So இயேசுவே வழி சத்தியம் மார்க்கம். So in English it's very clear, according to the is put before the way, which means Jesus is the only way to heaven. ஆங்கிலத்துல சொல்லிட்டாங்க, இயேசு மட்டும்தான் வழி, அதாவது மார்க்கம். அதாவது அந்த வழியை நம்ம பின்பற்றும் போதுதான் உண்மையிலே நமக்கு ஜீவன் இருக்கு. So who are believers? They tell the world Jesus is the only way. விசுவாசிகள் யார் அப்படின்னா, இயேசு மட்டும்தான் வழி, இயேசுதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் தான் விசுவாசிகள். But the world around says something else. ஆனா இந்த உலகம் வேற மாதிரி சொல்லும். I came across these lines by poet Vairamuthu. He is not a believer, he is a movie lyric writer. In 2019 he wrote this song. It became a lot of people watched it on YouTube, and he is expressing what the man on the road, man in the bus, man in the auto says. This is a popular opinion. மக்கள் நினைக்கிறது அவர் ஒரு கவிதையில சொல்றார். Let me try to read that கவிதை in Tamil. விண்ணில் விண்மீன் ஆயிரம் வானம் ஒன்று, மண்ணில் பூக்கள் ஆயிரம் பூக்கள் ஒன்று, உடல் நிறம் மாறலாம் உயிர் நிறம் ஒன்றுதான்,
and then தொழும் முறை மாறலாம் இறை என்றும் ஒன்றுதான் நாம் ஈஸ்வர் அல்லாஹ் தேவன் எல்லாம் ஒன்றுதான். This is the popular opinion. You tell about Jesus to many people, they say the same thing what this poet has written in this movie song. You keep your religion, I keep my religion, எம்மதமும் சம்மதம். அதாவது இந்த வரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான், எதுலயுமே வந்து பேதவில்லை, ஏன்னா அவங்களோட வழியை பின்பற்றாங்க, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. But the Bible teaches something else, and we as believers, we are called the followers of the way. We teach something else, completely contradictory to this. ஆனா நமக்கு விசுவாசிகளான நமக்கு நம்மளுடைய வேதம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா ஆண்டவர் மாத்திரம் தான் வழி. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சொல்லுது. அது அப்படியே எதிர்மறையா சொல்லி கொடுக்குது நமக்கு வேதம். Acts chapter 4 and verse 12, shall we read that? அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. Acts chapter 4 verse 12. அப்போஸ்தலர் 4:12. அவரை அன்றி வேறு ஒருவராலே ரட்சிப்பு இல்லை. That means we tell people whoever we meet that Jesus alone can save, because there's only in the world there are only two categories of people. இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. இயேசுவை அன்றி நமக்கு யாராலையும் வந்து ரட்சிப்பு தரவே முடியாது, நம்மளை காப்பாற்ற ஒருவராலே முடியவே முடியாது. You know, there was a game going on. ஒரு விளையாட்டு இருக்கு. It was for all husbands. அது எல்லாரோட கணவன்மார்களுக்கு only கணவர்கள் மட்டும் தான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆமா, ஒரு கணவர்கள். So the MC, the master of ceremony, said form two queues. ஒரு ரெண்டு வழியை வந்து நீங்க இது பண்ணுங்க. ரெண்டு லைன் போடு. ஆமா. Okay, all those who listen to their wives stand in one queue. யார் யாரெல்லாம் மனைவியோட கட்டளைகளுக்கு வந்து பின்பற்றுறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு வழியில. All those who don't listen to your wife stand in another queue. யார் யாரெல்லாம் மனைவியோட சொல்ல கேட்காதவங்க எல்லாம் ஒரு வழியில. So one big crowd went to the queue, all those who listen to wives. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவிகளோட பேச்சு கேக்குறவங்க Big long queue. பெருசா போச்சு. But only one fellow standing in the other queue. ஒரே ஒரு பத்தர் மட்டும் தான் மனைவியோட பேச்சு. So the game host, அந்த விளையாட்டு நடத்துறவர், சொல்றாரு, he got confused. Why all the fellows are standing in the queue where they listen to their wives? அவருக்கு புரியவே இல்லை, என்னடா இவ்ளோ பெரிய கியூ இருக்கு, இவ்ளோ வரிசை இருக்கு, இவ்ளோ பேர் மனைவியோட பேச்சு கேக்குறாங்க, ஒருத்தனே கேட்கலையா? Why is this fellow standing in the queue which says I don't listen to my wife? ஏன் அவர் மட்டும் அப்படி சொல்றாரு? மிச்ச எல்லாரும் பெரும்பாலும் He said I want to talk to you. அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படி சொல்றாரு. Why are you standing in this queue? நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? Can you see this other side? So many people everybody are readily admitting I listen to my wife. எல்லாரும் ஒத்துக்கறாங்க, நான் என் மனைவி சொல்லதான் கேக்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. And he gave the mic to him. அப்ப அவர்கிட்ட மைக் கொடுத்து பேசுறாங்க. He said my wife told me to stand here. அவங்க மனைவி தான் எனக்கு நிக்க சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. So these are the two categories. இப்ப இப்படி தான் இருக்கு பாத்தீங்கன்னா. Two categories, more serious nature, two categories, sinner and non-sinner. In the non-sinner category only one person stands and his name is Jesus. அதாவது ரெண்டு வகையான கூட்டம் இருக்காங்க, பாவம் செய்றவங்க பாவம் செய்யாதவங்க. பாவம் செய்றவங்க அநேகரா இருக்காங்க, ஆனா பாவம் செய்யாதவங்க ஒருத்தர் மட்டும். இயேசுவை தவிர எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்க. So that we need a savior, and that savior has to be sinless, and only Jesus qualifies because he is the only sinless savior. நமக்கு ஒரு ரட்சகர் தேவை, ஆனா அவர் வந்து நமக்கு பாவம் செய்யாதவரா இருக்கணும். அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாவம் செய்யல, நம்மள அதனால அவரோட டீச்சரா இருக்கோம். That is why Acts 4:12 says salvation is found in no one else. அதனால அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க இயேசுவை அன்றி வேற யாராலும் ரட்சிப்பு இல்ல அப்படின்னு. We are followers of the way, Jesus. நம்ம வந்து அவரே வழியில இருக்கிற நாம தான் நம்ம விசுவாசிகள். Shall we close our eyes? நம்ம கண்களை மூடி, All eyes closed, all heads bowed. தலைகளை தாழ்த்தி, Will you commit to live up to this name? உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? Say, ஆண்டவரே, Lord, I want to live up to this name. நீங்க கொடுத்த பேருக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன், அந்த நேம வாழ விரும்புறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்காக கொடுத்த பேர்ல நான் உண்மையா வாழ விரும்புறேன், இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? Hallelujah. 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 The name you have given me, Lord, அப்பா, நீங்க எனக்கு கொடுத்த பேர் in the book of Acts, அப்பா அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறேன். that name, I want to live up to that name, Lord. பேருக்கு ஏத்தபடி நான் வாழ எனக்கு ஒப்பு Give me grace, Lord. கிருபை தாங்க ஆண்டவரே. Lord, give me the power of the Holy Spirit, Lord. உங்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஆண்டவரே. I want to be a believer. நான் ஒரு விசுவாசியா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. I want to be a brother and sister. ஒரு சகோதர சகோதரியா வாழ ஆண்டவரே. I want to be a disciple. நான் ஒரு சீஷரா வாழ. I want to be a saint of God. பரிசுத்தமான வாழ ஆண்டவரே. I want to be faithful. அப்பா, நான் விசுவாசமுள்ளவரா வாழ
I want to be the follower of that. நான் வாழணும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Help me, Jesus, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க to be ஆண்டவரே. a believer that your Bible, who's a true believer according to the Bible. அப்பா வேதத்தில் நான் வாசிக்கிறபடி நான் உண்மையுள்ளவர்களாய் விசுவாசமுள்ளவர்களாய் வாழ எனக்கு உதவி Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for speaking to me today. நீங்க என்னோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Gracious Heavenly Father, we thank you for speaking to us this Sunday morning. நீங்க என்னோட பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. I commit all these precious believers of this church. அப்பா இந்த சபையில வந்து ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு I கொடுக்கிறேன். pray that they will be true believers according to the New Testament book of Acts. உண்மையுள்ள விசுவாசிகளாய் ஆண்டவரே நாங்கள் மாற நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Let their lives change அவருடைய வாழ்க்கை மறுரூபமாக according to the name that you have given them. அப்பா நீ கொடுத்த ஆண்டவரே பேர்படி ஆண்டவரே அவர் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. I can see that you are doing it through the Holy Spirit, அப்பா Lord. நீங்க பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க நாங்கள் பண்ணதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. Hallelujah. Hallelujah. In Jesus' name, இயேசுவின் amen. நாமத்திலே ஆமென். May the grace of our Lord Jesus, அப்பா உங்க கிருபை எங்கள் மேல தங்கட்டும் ராஜா. may the love of our Father, அப்பா உங்க அன்பு எங்கள் மேல இறங்கட்டும் ராஜா. and the fellowship of the Holy Spirit உங்க ஐக்கியம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. be with us today அப்பா எங்களுக்கு மாத்திரம் இல்ல ஆண்டவரே. till the return of Jesus. அப்பா உங்க இரண்டாம் வருகை வரைக்கும் ஆண்டவரே. Amen. ஆமென். Praise the Lord. Thank you for coming. May God bless you. And next week you will have your pastor and you don't have to endure me. அடுத்த வாரம் உங்க பாஸ்டர் வருவாங்க.